இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல் லஞ்ச் கொங்கு ஸ்டைல் மட்டன் ஒயிட் பிரியாணி. நல்லா வந்திருக்கு. பச்சடி வந்து டிஃப்ரெண்டா மஞ்சத்தூள் போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி போட்ட பச்சடி, மட்டன் கிரேவி, முட்டை இதை வச்சு நம்ம சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடலாம். Hey people, நான் உங்கள் சஞ்சய் சந்துரு, நம்ம பிரேசில் லெமனேட் பேஜ்க்காக. திஸ் இஸ் மை மதர் நந்தினி. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரியாணி நம்ம ஒரு டைப் செஞ்சுனே வந்து வேற ஊருது. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கொங்கு ஸ்டைல் வெள்ளை மட்டன் பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அதுவுமே ரொம்ப கலர்ஃபுல்லா இல்லாம ஒயிட் கலர்ல வர மாதிரி கோயம்புத்தூர் சைடு பிரியாணி செய்ய போறோம். ஸோ இந்த ரெசிபி பார்க்கும்போது ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு. ஸோ ரொம்ப பேச வேணாம், டைரக்டா ரெசிபிக்குள்ள போயிடலாம். டிஃப்ரெண்டா இருந்தது ப்ரொசீஜரு. ஸோ தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க செய்யலாம். இன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம் இந்த பிரியாணி பண்றதுக்காக. இதை நம்ம அளந்துதான் போட போறோம். ஏன்னா இப்ப தண்ணி அளவுக்கு கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக. இது எவ்வளவு 1 கிலோ பேக்கெட் இது. இதை அளந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த கேப்பில் தேவையான பொருள் எல்லாமும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மட்டன் கழுவிய, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், மசாலா சாமான் எல்லாமே. கிட்டத்தட்ட டம்ளர்ல இது வந்து 3.5 டம்ளர் இருக்கு. ஃபுல்லா இதுல போட்டாச்சு. இதை கழுவி ஊற வச்சிடணும். இப்போ இந்த மட்டன் பிரியாணிக்கு எல்லாரும் 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டனே போடுவாங்க. ஆனா நம்ம 1 கிலோவுக்கு 1 கிலோ வாங்கணும். அதுலயும் கொஞ்சோண்டு வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு. இதுவே போதும் பிரியாணிக்குன்றதுக்காக இது எடுத்தாச்சு. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் திகட்டும். அதனால இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் வறுக்கிறதுக்கு தனியா. இப்போ இதுல மசாலா பேஸ்ட் அரைச்சு போட்டு ஊற வைக்க போறோம். நம்ம ஒரு 1/2 hour to 1 hour ஊறணும். ஸோ இப்போ வந்து மட்டனுக்கு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் போடுறோன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் போட்டுட்டு வதக்கும் போது பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா இந்த மாதிரி ஒரு 6 பச்சை மிளகா எடுத்துப்போம். 3, 5, 6 இன்னொன்று போட்டுட்டு 7 சின்னதாக இருக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டை வந்து அரிஞ்சு எடுத்துருக்கேன். அப்போ தான் அரையும். ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டாக சேர்க்காம. சேர்த்தாச்சு. இது கூட வந்து மசாலா சேர்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு சின்ன பீஸு, அதுக்கப்புறமா கிராம்பு ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் 3 பீஸும் சோம்பு 1 ஸ்பூனும் எடுத்துருக்கேன். ஸோ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து இதை போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கிடலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். போட்டுட்டு இதை வந்து திருப்பி நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ வாங்க காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. பாருங்க நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். வாசனையே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வாசனையும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை வந்து மட்டன் கூட சேர்த்து போட்டு கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி மேரினேஷன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள். ஸோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் பிரியாணியோட மசாலா பேஸ்ட்டு. இது எப்படியுமே இந்த குக்கிங்கில் ஆட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இந்த பேஸ்ட்டை நல்லா வழித்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட்டை போட்டாச்சு. இப்போ கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1, 2, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர். ஓகேவா? போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மட்டனில் ஊறும்.
ஸோ இதை நம்ம மீதி எல்லாத்தையும் போட்டு வதக்கி முடிச்ச அப்புறமா இதை அப்படியே டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ளேவர் நல்லா வரும் அப்படின்னு நம்புகிறேன். தயிர் போடுறதுனால மட்டனும் சாஃப்ட் ஆகிடும். ஆல்ரெடி மட்டன் ரொம்ப நல்லா இருக்குது. பீஸ் எல்லாமே பார்த்தாலே வாய் ஊறுது. இது 1/2 hour to 1 hour ஊற வைக்கணும். 1/2 hour ஊறினா போதும். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்ம பிரியாணியை தாளிப்போம். குறை வச்சுட்டு நெய் கொஞ்சமாக விட்டுட்டு நெய் எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா சாமான் போட போகிறோம். இப்போ நம்ம நெய் 2 ஸ்பூன். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ மசாலா சாமான் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல இந்த இலை போடுறோம். இலை 3 இலை, பட்டை, மராட்டி மொகு, அன்னாச்சிப்பூ, ஜாவித்ரி, கிராம்பு, ஏலக்காய், இது கல்பாசி. எல்லாத்தோட ஃப்ளேவரும் வரணும். இப்போ எண்ணெயில் வதங்கி அதோட வாசனை வந்த உடனே வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். நம்ம 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுட்டு இப்போ தாளிச்சேத்து இதில் நமக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்லேயும் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ காரம் மட்டும் வெறும் பச்சை மிளகாய் காரம் தான். அதனால் இதில் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இதில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. இது ரொம்பலாம் வதங்க வேணாம். கொஞ்சம் பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இது கூட நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்ல வாசனை வந்துருச்சு. ஸோ இது கூட நம்ம மட்டன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை பாருங்க. இது வந்து 1/2 hour மேலவே ஆயிடுச்சு. 40 நிமிஷம் 45 நிமிஷம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டிருக்கோம். இந்த கட்டத்தில் இதை சேர்த்துட்டு மொத்தமாக குக் பண்ணிக்கணும். மட்டனை போட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அது இப்போ இது பச்சை வாசனை கொஞ்சம் போன உடனே நம்ம அரிஞ்சு வச்சிருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் இதில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். அரைக்கை. பிரியாணியோட ஃப்ளேவரே இந்த புதினா கொத்தமல்லியில் தான் நல்லா இருக்கும். அதனால் இதை ஆட் பண்ணி இந்த இது வதங்கும் போதே அதையும் வதக்கிடணும் கூட. இப்போ இதை நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு என்ன அளவு தண்ணி வைக்கிறோன்றத இந்த மட்டன் வேகிறதுக்கு கூடயே சேர்த்து வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மசாலா அரைச்ச தண்ணியெல்லாம் இருக்குது, அதை நம்ம அந்த அளவு தண்ணியோடையே கலந்து இது பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கழுவி ஊற்றுறது எல்லாமே சேர்த்து அதே அளவோட வரும். இதில் அளந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம 3.5 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி. ஆமாம். இப்போ அந்த தண்ணியை ஊற்றி மட்டனை நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி வேக விட போகிறோம். இப்போ குக்கரை நல்லா மூடி ஸ்டீம் இது பண்ணணும். எத்தனை விசில்? இது வந்து ஒரு 4 விசில் விடலாம். ஒரு 5-6 விசில் விடு, சாஃப்டாகும். மட்டன் நல்லா இதுவாகணும்னா ஒரு 5-6 விசில் கூட விட்டு. இப்போ நம்ம அந்த மட்டன் வேகிறதுக்குள்ளே பச்சடி ரெடி பண்ணலாம். பச்சடிக்கு நம்ம இப்போ வதக்கி தான் செய்ய போகிறேன்.
அதனால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பச்சடி இது. இதோட ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இந்த பச்சடிக்கு வெங்காயம் தக்காளிலாம் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு எண்ணெய், இதுக்கு கடுகு போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணணும். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, அந்த ஒரு கொஞ்சம் இதுவான அப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். இதில் இப்போ டிஃப்ரெண்ட்டாக நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறோம். இது ஒரு சின்ன கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்பலாம் வதங்க விடக்கூடாது, அப்புறம் ஸ்வீட் ஆகிடும். அப்புறம் இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம். அதில் பிரியாணியும் டைப்பா பச்சடியும் டைப்பா. ஆமாம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் எடுத்துட்டு தயிர் கொஞ்சம் ஆறின அப்புறமா தயிர் ஆட் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். இந்த கேரட் பச்சடி இதெல்லாம் பண்ணுற மாதிரி. இப்போ இது நல்லா 5 விசில் விட்டாச்சு. நல்லா வெந்திருக்கும் கறி இதில். இப்போ இதில் இருக்க ஸ்டீமை கொஞ்சமாக யூஸ் பண்ணிடுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ அதுவே நல்லாவே வெந்திருக்கும் கறி. வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மட்டனும் அந்த மசாலா ஃப்ளேவர்ஸோட வாசனை. இதில் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிருக்க அரிசியை நல்லா பிரிஞ்சு எடுத்து போட்டுட்டு இது பண்ணி கரெக்டாக உப்பு எல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுருவோம். இப்போ இந்த நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதோட ஃப்ளேவரே எப்படி இருக்கும். கறி நல்லா பளபளன்னு வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம அரிசியை ஆட் பண்ண போகிறோம். தண்ணி அளவு அப்போ ஊற்றினது அவ்வளோதான், கரெக்டாக அளந்து ஊற்றிருக்கோம். இப்போ இது கூட அரிசி ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது கூட நம்ம ஒரு லெமன் கட் பண்ணி கொட்டையை எடுத்துட்டு நல்லா அதோட ஜூஸை ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா தக்காளி நம்ம இதில் சேர்க்காததால புளிப்புக்காக இதை ஆட் பண்ணுறோம். இதே இப்போ கலரி உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ தண்ணியும் அரிசியும் கரெக்டான அளவில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தம் போட்ட மாதிரி மூடிடுவோம். மூடிட்டு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு எடுத்துட்டோம்னா பிரியாணி ரெடி. இது ஸ்லோவில் வச்சாச்சு. இப்போ 10 மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்துட்டோம்னா இது கரெக்டாக வந்துடும். இந்த டைமில் நம்ம இது நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம தயிரை ஆட் பண்ணிவிட்டு பச்சடியை ரெடி பண்ணிடுவோம். இது கூட இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு கம்மியாக இந்த வாட்டி பிரியாணி கலரில் மீதி எல்லாமே கலர்ஃபுல்லாக. ஆமாம், அது கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால இது எல்லோ கலரில், நம்ம சைட் டிஷ்ஷு ப்ரௌன் கலர்லையும் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம சும்மா கொத்தமல்லியும் அரிஞ்சு இது கூட ஆட் பண்ணிட்டோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பச்சடியே பார்க்குறதுக்கு, நல்லாவும் இருக்கும் டேஸ்ட். இது 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு முடிச்சுட்டு இதை இப்போ ஸ்டீம் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். பிரியாணி ரெடி. சூப்பர். கலர்
பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. வாசம் அற்புதமாக இருக்கு. பீஸ் உதிருது. பீஸும் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது வாசனையே. இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஸ்பெஷல் எடுத்துட்டோம்னா அது அப்படி கட்டியாகுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி ரெசிபியில் மட்டன் பிரியாணி நாங்கள் செஞ்சுருக்கோம். அதுவும் கொங்கு ஸ்டைலில் ஒயிட் கலரில் வந்திருக்கு. வாசனை செம்மையாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது இப்போ பார்ப்போம். நல்லா வந்திருக்கு. ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம காம்பினேஷனோட கரெக்டாக செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். சுட சுட கொசிக்கு. ஸோ இந்த பிரியாணி சீரிஸ் இதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இருக்குது, அதோட எண்ட் ஆயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வருது. ஸோ அதுக்கப்புறமா புரட்டாசியில் வெஜ் பிரியாணி சீரிஸ் போடலான்னு இருக்கும். மஷ்ரூம் இந்த மாதிரி வச்செல்லாம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி நம்ம நான்வெஜ் பிரியாணிக்கு வருவோம். அப்போ கேரளா, அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் ஸ்டைல் பிரியாணிலாம் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இதுவும் இன்னும் ஒரு பிரியாணி இருக்குது, அதோட முடிச்சுப்போம். இது செம்மையாக. ஆமாம், சூப்பராக ஃப்ளேவர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா ஸ்டைல் பிரியாணியும் டேஸ்ட் பண்ணுவோம். மட்டனே சூப்பராக இருக்கு. என்ன ரைஸே சாப்பிடுவோம், மட்டன் சாப்பிட்டேன். ரைஸ் தான் சாப்பிட்டோம். சூடு. டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி தொக்கெல்லாம் செஞ்சு வச்சு கூட சாப்பிட்டிங்கன்னா இந்த பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ யூஸ்வல் பிரியாணிக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அடுத்த வாட்டிலாம் கத்திரிக்காயெல்லாம் செஞ்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். அது பச்சடியும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றினே வரோம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பொறுமையாக வச்சு நான் நிதானமாக நல்லா திங்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் பிரீஸ் எலமினேட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ மேலும் இதே மாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிரீஸ் எலமினேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். திஸ் இஸ் சஞ்சய் சந்துரு அண்ட் திஸ் இஸ் நந்தினி. பாய் பாய். சொல்லுங்கள்.